வெல்கம் பேக் டு கிளாம் கேர்ள் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நியூவாக வர வீடியோஸ் நம்ம சேனல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாகவும் பார்த்துலாம். ஸோ வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹேரை வந்து டெய்லியும் டீப் ஆயிலிங் மசாஜ் கொடுக்க முடியாது. ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு 4 to 5 மந்த்ஸாக இந்த ஹேர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ப்ளீஸ் மேலே நான் ஐ பட்டன்லேயும் இந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த லிங்க் வைக்கிறேன். இந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு லிங்க்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா 10 to 12 13 அந்த மாதிரி கூட நிறையவே இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆம்லா ஆட் பண்ணியிருக்கேன், ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், ஹைபிஸ்கஸோட பூ, அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய், கறி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன், ஆலிவேரா ஜெல், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகுது. அண்ட் ஹேர் வந்து ஒயிட்டாக இருந்தால் பிளாக் பண்ணுறதுக்கும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஐ பட்டனை கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆயில் வச்சு தாங்க நான் வீக்லி அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ப்ளீஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். இப்போ என்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இவ்வளோ ஓவர் ஆகிருக்கு. இந்த ஆயில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து நான் ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வந்து ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணி தான் வந்து நம்ம ஏரில் அப்ளை பண்ண ரூட்ஸுக்கு. இது ஆல்ரெடி ஹீட் பண்ணி ரெடி பண்ண ஆயில் தான், இருந்தாலும் ரீஹீட் கொஞ்சம் லைட்டாக வந்து மைல்டு ஹீட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 to 3 டேபிள் ஸ்பூன் உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஹேர் ஆயில் வந்து லைட்டாக மைல்டாக நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும். ரொம்பவே ஹீட் பண்ணால் தலையில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மைல்டு ஹீட் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டபுள் பாயில் ப்ராசஸ்லேயே இதை ஹீட் பண்ணலாம். நான் நார்மலாக ஸ்டவ்வில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இது ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீங்கள் அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆற விட்டது லூக்வார்ம், அதாவது நம்ம கை தொடராவில் இதமான சூட்டில் வந்து ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் பஞ்சை வந்து இந்த ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரோட ரூட்ஸ், நம்ம தலையோட வேர்கள் இருக்குல்ல, அந்த வேர்களேருந்து இந்த ஆயில் வச்சு அப்படியே நீங்கள் இழுத்து வந்து விடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஹேரோட ரூட்ஸில் தான் வந்து நிறைய வந்து ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கணும் ஆயில். ஸோ அங்கே தான் அப்ளை பண்ணணும். அதனால எங்கள் ஹேரோட ரூட்ஸில் வந்து இந்த ஆயில் லேயராக உங்கள் ஹேரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட நாலேஜ்க்காக நான் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரூட்ஸில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லேயராக எடுத்து உங்களோட ஹேர் ரூட்ஸ் எல்லாமே ஓவரால் ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hour நீங்கள் அப்படியே விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேர் வந்து ஆயிலோட நல்லாவே வந்து சோக் ஆகணும். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பண்ணிகிட்ருக்கேன் வீக்லி. ஸோ நல்லா ஊற விட்டுடுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு 1/2 hour 45 minutes நீங்கள் விட்டால் போதும். இதை மாதிரி நீங்கள் நல்லா டிப் பண்ணி எடுத்த எல்லா ஆயில்ஸும் வந்து இதமான சூட்டில் வந்து உங்கள் ஆயிலுக்கு ஹேரில் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேரில் எல்லா ஆயிலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டீமிங் தாங்க. இந்த ஹேர் ஸ்டீமிங் வந்து பார்லர் தான் பண்ண முடியும், வீட்டில் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லைங்க. வீட்டில் எப்படி சிம்பிளாக வந்து ஹேர் ஸ்டீமிங் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கொதிக்க வச்சு தண்ணி இதமான சூட்டுக்கு வந்ததும் டவல் அதில் போட்டுட்டு நல்லா டிப் பண்ணி அதில் இருக்க வாட்டர் எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துருங்க. ஸோ இதமான சூட்டில் இருக்க டவல், அந்த டவலை வந்து உங்கள் தலையை சுற்றி இதை மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதமான சூட்டில் வந்து இதை மாதிரி டவலை நீங்கள் கவர் பண்ணலாம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா நம்ம ஹேரில் இருக்க கியூட்டிக்கல்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்டராக ஆகணும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேர் வந்து மாய்ஸ்டராக இருக்கணும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால். அண்ட் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டீமிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம டெய்லி இதை பண்ண போகிறதுல வீக்லி ஒன்ஸ் தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் எல்லாமே தலையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்ட்ரீமிங்கும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 hours வந்து ஹேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. அண்ட் வாங்க இப்போ நான் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறது 3rd ஸ்டெப் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஷாம்பு வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த விதமான ஷாம்பு யூஸ் பண்ணாலும் டேரெக்டாக வந்து ஷாம்பு ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது.
ஸோ வாங்க ஷாம்பு எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் குட் வைப்ஸோட ஜிஞ்சர் ஃப்ளேவர் ஆன்டி டேண்ட்ரஃப் என்ற ஷாம்பு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதில் ஒரு கப்பில் வந்து அந்த ஷாம்புவோட குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேர் லென்த்துக்கு என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஷாம்பு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறேன். எதுக்கான லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாட்டர், அதாவது 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டரை வந்து நீங்கள் இது கூட விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணும். லெமன் ஜூஸ் ஆப்ஷனல் தான் நான் சொன்ன மாதிரி. ஷாம்புவோட வாட்டர் டைல்யூட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் ஷாம்புவாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஷாம்புவோட கெமிக்கல்ஸ் வந்து டைரெக்டாக உங்கள் ஹேருக்கு வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ என்ன நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் கண்டிஷன் யூஸ் பண்ணாலும் நம்ம நிறைய வாட்டர் போட்டு நம்ம தலையை ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணணும். கெமிக்கல் இல்லாமல் உங்கள் ஹேரை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நேச்சுரலாக இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ஹெர்பல் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வாட்டரோட டைல்யூட் பண்ணி இதை மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் இந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க. உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வாட்டரியாக இருக்க ஷாம்புவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நான் ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது தாங்க ஸ்டெப் 3. ஸோ வாங்க ஸ்டெப் 4க்கு போகலாம். அப்ளை பண்ணியாச்சு, ஸ்ட்ரீம் பண்ணியாச்சு அண்ட் ஷாம்பூ ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹேர் வாஷ் பண்ண ஷாம்புக்கு அப்புறம் வந்து நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீட்லேயே வந்து DIY கண்டிஷ்னர் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்லேயே வந்து DIY நீங்கள் எந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம். நான் வீட்லேயே எப்படி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 4th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு லாங் லென்த் இருந்தால் நீங்கள் நிறைய தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதனால் இப்போ வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்காய் பாலும் ஆலிவேரா ஜெல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம தேங்காய் பால் வந்து தலைக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் கூட ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து நல்லாவே சில்கி அண்ட் ஷைனிங்காக வந்து சூப்பராக வச்சுருக்கோம். அதனால் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி DIY கண்டிஷ்னர் நான் வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிஷ்னருக்கு சேம் தான், அது வாட்டரோட டைல்யூட் பண்ணி நீங்கள் உங்களோட ஹேரோட லென்த்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்லேயே DIY கண்டிஷ்னர் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட்டரியாக இல்லாமல் திக்காக இல்லாமல் இந்த கண்டிஷ்னர் ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்காக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமல் ஹேர் நல்லா ஷைனியாகவும் சில்கியாகவும் மெயின்டைன் பண்ணுறதாங்க கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆயில் வச்சுட்டிங்க, ஸ்டீம் பண்ணிட்டீங்க, ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் பண்ணியாச்சு. ஸோ வாங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ ஹேர் பாத் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா வந்து சீப்பை வந்து ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் சீப்பை வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏர்லி மார்னிங் ஈவினிங்னாலும் நீங்கள் ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கெல்லாம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ப்ளோ ட்ரையர் இருந்தால் ப்ளோ ட்ரையரில் வந்து ஹாட்டாகவும் இருக்கும், கோல்டாகவும் இருக்கும். கோல்டாக இருக்கிறதுல வச்சு நீங்கள் உங்கள் ஹேரை வந்து எமர்ஜென்சினா ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். மற்ற எல்லா நேரத்துலையும் நீங்கள் வந்து கோம்பை வச்சு சீப்பு நல்லா வந்து சிக்க எடுத்துக்கோங்க. அண்ட் ஏர்லி மார்னிங்காக ஈவினிங்னாலும் நீங்கள் வெயிலையும் ஃபேன் காற்றுலையும் உங்கள் தலையை வந்து நீங்கள் காய வைக்கலாம். ஸோ இது மாதிரி வைடாக இருக்கிற சீப்பில் தாங்க நீங்கள் ஹேர் வந்து டேங்கிள்ஸும் ரிமூவ். ஸோ இப்படி தாங்க என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க எல்லா பொருளை வச்சு தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆயிலிங் பார்த்தாலும் தெரியும், அண்ட் ஸ்ட்ரீமிங் மெத்தடும் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் ஷாம்பு அண்ட் DIY கண்டிஷ்னரிங் அண்ட் இதை மாதிரி ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணாமல் நான் கோம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஹேர் நல்லா ட்ரை ஆனதோ உங்களுக்கு ஃபேவரட்டான சீரமோ இல்லை ஹேர் கேர் லோஷன்ஸ் என்ன வச்சுருந்தாலும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ப்ளேட் பண்ணுறதுனாலும் ப்ளேட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ரீயாக விடுறதுனால உங்களுக்கு ஃபேவரட்டான ஹேர் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்படி தான் வந்து என்னோடய ஹேரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குது, ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கறனால. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு என் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இப்போவே லைக் பண்ணுங்கள், எல்லாம் லைக் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள். என்னோடய சேனலில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இருக்குது, அதுலேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ்க்கும். பை.